ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். நம்ம சேனலில் அந்தந்த இயர் ரிலீஸ் ஆன பெஸ்ட்டான அனிமேட்டட் மூவிஸை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துட்டு வந்துருக்கிறோம். சில ஃபீல் குட் மூவிஸோட லிஸ்ட்டையுமே பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அந்த லிஸ்ட்லேயே நிறைய பேர் எனக்கு சஜஷன் பண்ணிட்டு இருந்தீங்க இப்படி ஒரு வீடியோ போட சொல்லி. அதுதான் எல்லா இயரும் ரிலீஸ் ஆன பெஸ்ட்டான மூவிஸோட லிஸ்ட். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் மூவிஸுங்கிறது 2004-5 காலகட்டங்களில் தான் பிரபலமாக பேசப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே பெரும்பாலும் இங்கிலீஷில் தான் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சுங்கிறது தான் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஆனா அதுல ஒரு சில மூவிஸ் கூட நம்மள பல பேர் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இந்த லிஸ்ட்ல அந்த மூவிஸையும் தான் சேர்த்து சொல்ல போறேன். மேபி இந்த வீடியோ 2 பார்ட்டா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த லிஸ்ட்ல முதல்ல வர மூவி என்னன்னா சிக்கன் ரன். இந்த மூவி தான். இந்த மூவியோட 2வது பார்ட் ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் பார்ட் இயர் 2000ல ரிலீஸ் ஆயிருச்சுன்னா நம்ப முடியுதா உங்களால? ஆமாங்க, அந்த காலகட்டத்தில் ஸ்டாப் மோஷன் அனிமேஷன்ல கிரியேட் பண்ணப்பட்ட இந்த படம் பயங்கரமான ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா தமிழ்ல கூட இங்க லோக்கல் சேனல்ல இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இயர் 2000ல ரிலீஸ் ஆன இந்த சிக்கன் ரன்னை ட்ரீம் ஒர்க் பிக்சர்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பை த வே அந்த டைம்ல அனிமேஷன்னாலே டிஸ்னி தான் பெஸ்டா இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு இயர் 2000ல ட்ரீம் ஒர்க்ஸ் வெளியே வந்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்பவே சாஃப்டான கதைகளத்தோட ஒரு வித்தியாசமான அனிமேஷனை கொடுத்ததுனாலேயே இந்த மூவி அந்த டைம்ல பயங்கரமா ஹிட் ஆயிருக்குது. இதை தொடர்ந்து இயர் 2001ல பலராலும் பாராட்டப்பட்ட மூவியா வெளிவந்த மூவி தான் ஷ்ரெக்குங்கிற மூவி. இந்த மூவி டைம்ல பயங்கரமான காம்படிஷன் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஜெமினி நியூட்ரான் பாய் ஜீனியஸ்ங்கிற ஒரு வித்தியாசமான அனிமேட்டட் மூவியும் இதே டைம் பீரியட்ல தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவியோட அனிமேஷனும் கூட ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த மூவியும் கூட சுட்டி டிவில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம். அண்ட் இதோட கதைகளமும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த 2001 டைம் பீரியட்ல இன்னொரு மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுதான் மான்ஸ்டர் சிங்க்னு சொல்லப்படுற அந்த மூவி. இந்த மூவியும் இந்தியாவில் பரவலாக பேசப்பட்ட மூவி தான். ஆனால் இந்த 2 மூவிக்குமே கிடைக்காம பெஸ்ட் மூவி ஆஃப் த இயர்க்கு தான் அந்த வருஷம் கிடைச்சிது. ஏன்னா இதோட அனிமேஷனும் வித்தியாசமான 3D எஃபெக்ட்ல இருந்துச்சு. அது கூடவே நிறைய பேருக்கு பிடிச்ச ஃபேரிடெயில் கதையை அழகாவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த வருஷம் இன்னொரு அனிமேட்டட் மூவி ரிலீஸ் ஆச்சு. அதுதான் ஸ்டூடியோ ஜிப்ளியோட ஸ்பிரிட்டட் அவே. இந்த மூவியும் அவுட் ஆஃப் த ஜப்பான் ஸ்டூடியோ ஜிப்ளியோட புகழை கொண்டு போய் சேர்த்துச்சு. இதுவும் 2001 டைம் பீரியட்ல ஒரு பயங்கர சலசலப்பை கிரியேட் பண்ண மூவியாக தான் அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் அடுத்த வருஷம் ரொம்பவே லோவான காம்படிஷன்ல ரிலீஸ் ஆன மூவி தான் லீலோ அண்ட் ஸ்டிச். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமா மூவியா அமைஞ்சிருக்கும். லீலோங்கிற அனாதை பொண்ணு கையில ஒரு மிருகம் வந்து மாட்டுது. அண்ட் இந்த மிருகத்துக்கு அவளே ஒரு பேரை வைக்கிறா. அதுதான் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சும் லீலோவும் சேர்ந்து அதுக்கப்புறமா அவளோட ஊர்ல பண்ண வேலைகளை தான் இந்த மூவில அழகா காமெடி கலந்து சயின்ஸ் ஃபிக்ஷனோட சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இந்த மூவி இந்தியாவில் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பேசப்படலை. பட் டிஸ்னிக்கு வேர்ல்டு வைடாவும் நல்ல ஒரு கலெக்ஷனை வாங்கி கொடுத்த மூவியா இது இருந்துச்சு. இதை தொடர்ந்து இந்த மூவிக்குன்னே தனியா சீரீஸ் கூட ரிலீஸ் பண்ணி டிஸ்னி சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இயர் 2000க்கு முன்னாடி வர ஃபுல்லாவே டிஸ்னி தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. இந்த இயர் 2003ல தான் பயங்கரமான ஒரு எழுச்சின்னு சொல்லலாம். அதுதான் ஃபைண்டிங் நீமோங்கிற இந்த மூவி. இந்த மூவி 2003ல ரிலீஸ் ஆகி எல்லாரோட மனசையுமே கொள்ளடிச்சுன்னு சொல்லலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வர இந்த மூவிக்கு அடிமையாகாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இதோட மூவியோட குவாலிட்டி 2003 டைம்ல ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனரியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதோட கதையும் பெரியவங்கள்ல இருந்து குழந்தைகள் வர பிடிக்கிறது மாதிரியான எமோஷனையும் காமெடியையும் கலந்து கிரியேட் பண்ணப்பட்டதா தான் இருக்கும். ஈவன் தமிழ்ல கூட இதோட லோக்கல் டப்பிங் எல்லாரையுமே பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். இயர் 2003ல ஒரு காம்படிஷனே இல்லாத பிக் வின்னரா தான் இந்த மூவி இருந்துச்சு. வழக்கமா சொல்ற அம்மா பையனோட பாசத்தை காணிக்காம ஒரு அப்பா பையனோட பாசத்தை ரொம்பவே சூப்பரா இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. அது மீனா இருந்தாலும் கூட அதை பார்க்கும்போது நம்மளோட அப்பா அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அடுத்ததா 2004ல ரிலீஸ் ஆன மூவி தான் த இன்கிரெடிபிள்ஸ்ங்கிற மூவி. இந்த மூவியும் பிக்சாருக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்த மூவி அமைஞ்சது 2004ல. அதுவும் குறிப்பா இதோட அனிமேஷன் குவாலிட்டிக்கு இல்லாம இதோட ஸ்கிரீன் பிளேக்காக அவார்ட் வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். பிக்சார் அவங்களோட ப்ரீவியஸ் மூவியோட குவாலிட்டியில தான் இந்த மூவியும் கிரியேட் பண்ணாங்க. அந்த டைம்லயே வேறு சில மூவிஸும் கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சு. லைக் ஸ்பஞ்ச் பாபோட ஒரு மூவி கூட ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. ஆனா அதை எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிருச்சு இந்த இன்கிரெடிபிள்ஸோட ஸ்கிரீன் பிளே. ரொம்பவே நல்லா இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரி அவங்க ரைட் பண்ணி சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன பார்ட் 2ல அவங்களோட ஸ்கிரீன் பிளே சுத்தமா செட் ஆயிருக்காது. பட் 2004 பொறுத்தவரை ஒரு கிளியர் வின்னரா த இன்கிரெடிபிள்ஸ் மூவி தான் இருக்குது. அடுத்ததா 2005 இந்த மூவில யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் மறுபடியும் ட்ரீம் ஒர்க்ஸ் அனிமேஷன் இன்னொரு ஸ்டாப் மோஷன் அனிமேஷனோட பெஸ்ட் அனிமேட்டட் மூவி ஆஃப் த இயரோட அவார்டை வாங்கிட்டு போனாங்க. அதுதான்
வேலஸ் அண்ட் க்ரூமிட் த கர்ஸ் ஆஃப் த வேர் ரேபிட் அப்படிங்கிற மூவி. ஆக்சுவலா இந்த வேலஸ் அண்ட் க்ரூமிட்டுக்கு ஆல்ரெடி நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த மூவி பெருசா பேசப்படுறதுக்கான காரணம் இதோட கதையமைப்பு தான். ரொம்பவே சூப்பரான ஒரு மான்ஸ்டர் ஸ்டோரியை அழகாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல. அது மட்டும் இல்லாம இதோட அனிமேஷன் குவாலிட்டியையும் இன்னும் ஒரு படி அதிகமாவே செலவு பண்ணி மேல கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்காகவே ட்ரீம் ஒர்க்ஸ் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த மூவியை தொடர்ந்து 2006ல பிக்சார் மறுபடியும் அவங்களோட தடத்தை பதிக்க வந்திருப்பாங்க ஒரு ஸ்பெஷல் மூவியோட. அந்த மூவியோட நேம் தான் த கார்ஸ் அப்படிங்கிற மூவி. 2006ல ரிலீஸ் ஆன இந்த மூவி பலராலும் பேசப்பட்ட ஒரு சூப்பர் மூவியா இருக்குது. இதுக்கு காரணம் இந்த மூவியோட அனிமேஷன் குவாலிட்டியா இருந்தாலும் கூட இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கதையமைப்பு ரொம்பவே சூப்பராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. கார்கள் இருக்கக்கூடிய உலகத்தை எல்லாருமே ரியல் லைஃப்ல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த கார்களுக்கு உயிர் இருந்தா என்ன அது நினைக்கும் அப்படிங்கிறத அந்த கார்களோட பெர்ஸ்பெக்டிவ்லயே அழகாவே பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்பவே சூப்பரா புரிய வச்சிருப்பாங்க. ஒரு தலகணத்தோட இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோவை எண்ட் ஆஃப் த மூவில தன்னம்பிக்கையான கேரக்டராகவும் தான் சுத்தி இருக்கக்கூடிய மத்தவங்களும் தன்னோட வெற்றிக்கு காரணங்கிற புரிய வைக்கிற கேரக்டராகவும் அழகாவ போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த வருஷம் பாத்தீங்கன்னா வார்னர் பிரதர்ஸோட ஹாப்பி ஃபீட் அப்படிங்கிற மூவி தான் பெஸ்ட் மூவி ஆஃப் த இயர் ஆட்டு அவார்டு வாங்கிச்சு. ஆனா என்னைய பொறுத்தவரை கார்ஸ் தான் அந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவின்னு சொல்லுவேன். இதை தொடர்ந்து பிக்சர் வேர்ல்ட் டிஸ்னிக்காக கிரியேட் பண்ணி 2007ல ரிலீஸ் பண்ண மூவி தான் ராட்டடூயி. நம்ம எல்லாருமே கிச்சன்ல எலிய பார்த்துட்டாலே அங்க சமைச்ச எந்த ஒரு உணவையும் சாப்பிட்றதுக்கே தோணாது. ஆனா அப்பேற்பட்ட ஒரு கேரக்டரை வச்சு இப்படி ஒரு சூப்பரான மூவியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச இந்த மூவியோட ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அதை வெறுக்காத வண்ணம் ஒரு சூப்பரான அனிமேஷன் குவாலிட்டியோட இந்த மூவியை அந்த டைம்லயே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க பிக்சார் ஸ்டுடியோஸ். இந்த ரெண்டையும் விட ஒரு சூப்பரான ஸ்கிரீன் பிளேயை இந்த மூவில நீங்க பார்க்க முடியும். இப்படி எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்டா சிங்க் பண்ணி தான் இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். எமோஷன், காமெடி, டிராமான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இந்த மூவில சால்ட் அண்ட் பெப்பர் மாதிரி அங்கங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த வயசுல இருக்கக்கூடியவங்க இந்த மூவியை பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிச்சி போறது மாதிரியான விதத்துல தான் இந்த மூவி மேக் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் இதை தொடர்ந்து 2008ல பிக்சார் மறுபடியும் வேர்ல்ட் டிஸ்னிக்காக கிரியேட் பண்ண மூவி தான் வால்-ஈ அப்படிங்கிற மூவி. இந்த மூவியை அந்த டிகேட்டுக்கான பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. மனிதர்களே இல்லாத ஒரு உலகத்துல 2 ரோபோக்களோட ஒரு அழகான அன்பை காணிக்கிற மூவியா தான் இந்த மூவி அமைஞ்சிருக்கும். ஒரு டீப்பான ஸ்டோரி சொல்ற இந்த மூவி இந்தியாவில் பெரும்பாலும் நிறைய பேரால பேசப்படாத மூவியா இன்னைய வரை இருக்குது. நிறைய பேர் பார்க்க வேண்டிய மூவியாவும் நான் சஜஷன் பண்ணுவேன். ஆனா இதே இயர்ல தான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச இப்போ ரீசெண்டா கூட ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் மூவியோட ட்ரையாலஜி ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் குங்ஃபு பாண்டா பார்ட் 1. இந்த மூவி 2008ல ரிலீஸ் ஆகும்போது வேர்ல்டு வைடாவும் பேசப்பட்ட மூவியா இருந்துச்சு. இதுக்கு முழுக்க காரணம் ட்ரீம் ஒர்க்ஸ் அவங்க அனிமேஷன் குவாலிட்டியில பண்ண மாற்றங்கள் தான். பிக்சாரோட காம்படிஷனுக்குன்னே 2008ல இந்த மூவி ரிலீஸ் பண்ணப்பட்டதா சொல்றாங்க. ட்ரீம் ஒர்க்ஸை பொறுத்தவரை பெரும்பாலும் அவங்களோட கதைகள்ல கான்சென்ட்ரேஷன் பண்றதை விட அவங்களோட அனிமேஷன் குவாலிட்டியில கான்சென்ட்ரேஷன் பண்றது இந்த மூவில இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. பை த வே எனக்கும் குங்ஃபு பாண்டா தான் வாலியை விட ரொம்ப பிடிச்ச மூவியா அந்த டைம்ல அமைஞ்சிருந்துச்சு. ஆனா பிக்சார் வாலியில ரொம்பவே அழகான டெப்தான ஒரு கதையை வச்சிருப்பாங்க. உங்கள யாரு பேர் இதை அக்ரி பண்றீங்க? சின்ன வயசுல குங்ஃபு பாண்டா பிடிச்சி போய் வளர்ந்ததுக்கு அப்புறம் வாலி பார்த்து இந்த மூவியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் 2009 பயங்கரமான காம்படிஷன் பீரியட்னு சொல்லலாம். அனிமேஷன்னாலே அந்த டிகேட்ல 2009, 10, 11 டைம் பீரியட்லாம் பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிரேஸ் எந்த ஒரு மூவி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்டூடியோ கம்பெனிஸும் நிறைய எஃபோர்ட் போட தொடங்கினாங்க. ஸ்டோரிகள்லையும் சரி, அனிமேஷன் குவாலிட்டிலையும் சரி. அப்படி ஒரு டைம்ல ரிலீஸ் ஆன மூவி தான் அப் அப்படிங்கிற மூவி. டிஸ்னிக்காக பிக்சார் கிரியேட் பண்ண இந்த மூவி சிறந்த ஆஸ்கார் மூவிக்காக நாமினேட் பண்ணப்பட்ட 2வது அனிமேட்டட் மூவி அமைஞ்சிருந்துச்சு அந்த டைம்ல. ஏன்னா இதோட அனிமேஷன் குவாலிட்டியை தாண்டியும் ஒரு சூப்பரான மூவிக்கு இருக்க வேண்டிய அனைத்து கமர்ஷியல் விஷயங்களும் சேர்ந்தது மாதிரியான அமைப்போட தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம மியூசிக் கூட ரொம்பவே சூப்பரா மேக் பண்ணப்பட்டிருக்கும். டெப்தான ஸ்டோரியையும் தாண்டி எல்லாரோட கண்களையும் கலங்க வைக்கிற ஒரு மூவியா தான் இந்த அப் மூவி அந்த டைம் அமைஞ்சிருந்துச்சு. ஆனா இதுக்கு காம்படிட்டரா இன்னொரு மூவியும் அந்த டைம் பீரியட்ல ரிலீஸ் ஆச்சு. அதுதான் கிளவுடி வித் எ சான்ஸ் ஆஃப் மீட் பால்ஸ் அப்படிங்கிற மூவி. இந்த மூவி ஒரு ஃபன்னியான கதைகளத்தோட அமைக்கப்பட்டு கடைசியில ஒரு சூப்பரான அப்பா பையனோட ஒரு பாசத்தை சொல்ற மூவியா என் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்புக்கு முன்னவே இந்த மூவியை தான் நிறைய பேர் தமிழ் டப்ல பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனா அதுக்கப்புறமா லேட்டர் டேஸ்ல நான் அப் மூவிய பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவிஸ்லயும் உங்களோட டிசிஷன சொல்லுங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கும் சிங்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பார்ப்போம். அண்ட் இதே தொடர்ந்து 2010ல பிக்சார் மறுபடியும் அவங்க யாருன்னு சொல்லிட்டு நிரூபிச்ச மூவி தான் டாய் ஸ்டோரி 3. டாய் ஸ்டோரியோட மூவி வரிசைகள்ல பார்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே பெருசா பேசப்பட்ட மூவியா டாய் ஸ்டோரி 3 தான் அமைஞ்சிருந்துச்சு. டாய் ஸ்டோரியோட 2வது பாகம் 1999ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு டாய் ஸ்டோரி 3யை ரிலீஸ் பண்ணாங்க பிக்சார். ஸோ அனிமேஷன் குவாலிட்டி வைஸாகவும் டாய் ஸ்டோரி 2க்கும் 3க்கும் ஒரு மிகப்பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்சஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் கூட நான் சொன்னது மாதிரி இந்த டைம் பீரியட்ல நிறைய அனிமேட்டட் மூவிஸ் ரிலீஸ் பண்ணி கலெக்ஷனை ரொம்பவே சூப்பராக வாங்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு டைம்ல 2010ல ரிலீஸ் ஆன மூவி தான் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் மூவி. 15th ஹையஸ்ட் மணி கலெக்டிங் மூவியா அந்த வருஷம் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் தான் அமைஞ்சிருந்துச்சு. இதோட ஸ்கிரீன் பிளே வழக்கமான ஸ்கிரீன் பிளேயா அமைஞ்சிருந்தாலும் கூட இதோட கதையை டிராகன்ஸை வச்சு மூவ் பண்ணி கொண்டு போனது பயங்கரமான வெற்றியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் ட்ரீம் ஒர்க்ஸுக்கு. ட்ரீம் ஒர்க்ஸ்னாலே அப்படிதான் ஒரு சாதாரண கதையை கூட ஒரு ஸ்பெஷலான ஸ்டோரியா மாத்திடுவாங்க அவங்களோட அனிமேஷன் குவாலிட்டி மூலமாகவும் அவங்களோட ஸ்டோரி டெல்லிங் மூலமாகவும். அதுக்கு ஒரு சாட்சியா தான் 2010ல இந்த மூவி அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் இதை தொடர்ந்து அனிமேஷன் மூவிஸோட வரவேற்புனால நிறைய பெரிய டைரக்டர்ஸும் இந்த ஜேர்னர்ல படம் பண்ண ஆவலா இருந்தாங்க. அப்படி 2003ல கிரியேட் பண்ணப்பட்ட மூவி தான் ரேங்கோ அப்படிங்கிற மூவி. இந்த மூவியை கிரியேட் பண்ணது இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் தான். அண்ட் இதை டைரக்ட் பண்ணது ஜார் வெர்பின்ஸ்கி அப்படிங்கிற டைரக்டர் தான். ஆக்சுவலா இவர் பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியனோட முதல் 3 பார்ட்டை எடுத்ததுக்கு அப்புறமா ரேங்கோங்கிற இந்த மூவி ப்ராஜெக்டுக்குள்ள வராரு. ஆமாங்க, அவ்வளோ பெரிய மூவியை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அனிமேட்டட் மூவியை கொடுக்கறதுக்காக இவர் வந்திருப்பாரு. அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாருன்னு சொல்லலாம் 2011 டைம் பீரியட்ல. இதுல அவரு இன்னொரு படி மேல போய் மற்றவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் அனிமேஷன் ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் வச்சு கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது மோஷன் கிராஃபிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த மோஷன் கிராஃபிக்ஸை பார்த்து தான் இந்தியாவில் கோச்சடையான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் லென்த் மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் ரேங்கோ போன அளவுக்கு கோச்சடையான்னு போகலை. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட அமெரிக்கன்ஸ்க்கு ஆல்ரெடி இந்த அனிமேஷனுங்கிறது ஒரு பழக்கப்பட்ட விஷயமா இருந்துச்சு. இந்தியன் ஓல்டு ஆடியன்ஸுக்கு இந்த அனிமேஷனுங்கிற விஷயம் அந்நியமாக இருந்ததுனாலேயே கோச்சடையானுங்கிற மூவி ஹிட் ஆகாமல் போச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சது வரை கோச்சடையானும் ஒரு குறைஞ்ச மூவிலாம் கிடையாது. நல்ல ஒரு கதையை கொண்ட மூவியாக தான் அமைஞ்சிருந்துச்சு. பட் ரேங்கோ அளவுக்கு பணம் செலவு பண்ணி ப்ரொமோஷனும் பண்ணப்படல, பணம் செலவு பண்ணி அப் டு த மார்க்குக்கு மூவியோட குவாலிட்டியும் ரிலீஸ் பண்ணப்படல. அண்ட் இந்த மூவிக்கு சப்போர்ட் சேர்க்கறது மாதிரி ஜானி டெப் கூட ரேங்கோங்கிற அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் பேசியிருப்பாரு. ஸோ அது கூட இந்த மூவியோட வெற்றிக்கு காரணம்னு சொல்லலாம். ஃபைனலா இந்த வீடியோவோட கடைசி மூவிக்கு வந்துட்டோம். 2012ல பலராலும் பேசப்பட்ட மூவியா அமைஞ்சிருந்த மூவி தான் பிரேவ் அப்படிங்கிற மூவி. பிக்சார் கிரியேட் பண்ண அனிமேட்டட் மூவிஸ்லயே ஃபீமேல் புரோட்டகனிஸ்டா மையமா வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட முதல் மூவியா பிரேவ் மூவி தான் அமைஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு விதத்துல வேர்ல்ட் டிஸ்னி அவங்களுக்கு கொடுத்த ப்ரெஷர்னு கூட சொல்றாங்க. பை த வே ஃபெமினிசம் பேசுற டைம்ல வேர்ல்ட் டிஸ்னி ஃபெமினிஸ்டுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்னு ஒரு விஷயம் வந்தோடனே பிளாக்ஸுக்குலாம் சப்போர்ட் ஆயிருவாங்க. அதே இது மார்க்கெட்டில் எல்ஜிபிடிக்யூக்கு சப்போர்ட்டான விஷயங்கள் நடக்கும்போது அதை சம்பந்தமான ஒரு மூவியை அவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே அவங்களோட பிஸ்னஸாக தான் அமைஞ்சிருக்குது. ஸோ அது இன்னர் பாலிடிக்ஸ், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனால் பிக்சார் முதல் முறையாக ஒரு ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட்டை வச்சு கிரியேட் பண்ண இந்த பிரேவுங்கிற மூவி நிறைய பேரால் பாராட்டப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். டிஸ்னியோட கிளிஷேவான கேரக்டர் எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சிட்டு தான் இந்த ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட்டை அவங்க மேக் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட அனிமேஷன் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு 2012 டைமில். இப்போ பார்க்குறதுக்கு கூட ஸ்மூத்தான அனிமேஷன் மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சது வர அனிமேஷன் மூவிஸோட முதல் டெக்கேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 2வது டெக்கேட்டுக்கான வீடியோ கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக போடாமல் மட்டும் இருக்க மாட்டேன். இதுக்கு வியூஸ் வந்தாலும் வரலைனாலும் கவலைப்படாமல் தான் வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்பவே நாஸ்டாலஜிக்காக இருக்குது இந்த மூவிஸ் எல்லாத்தையும் பற்றி பேசும்போது. உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சின்ன வயசுலேருந்து இது எல்லா மூவிஸையும் இயர் பை இயர் கூட வாட்ச் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் சில மூவிஸை நான் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது மூவிஸை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. குறிப்பா 2000ல இருந்து 2012க்குள்ள ரிலீஸ் ஆன மூவிஸா இருக்கணும். மற்ற மூவிஸ் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்பதான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கும். நான் உங்களை இதே மாதிரி வேற வீடியோல மீட் பண்றேன். பீஸ்.